மூஞ்சி திரும்பி பார்த்தா தானே தெரியும். வாங்க இன்னும் பாத்து வணக்கம் தம்பி. போட்டுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் மௌனம் அஞ்சலி. தம்பி எடுத்தாலும் வாங்க, அப்புறம் அடுத்த போட்டு அப்படியே வாங்க போட்டு வாங்க போட்டு வாங்க மணி போட்டு போட்டு வாங்க போட்டு வாங்க. சென்னைக்கு கிழக்கு எந்த தீய சக்தி கருணாநிதி என்று புரட்சித் தலைவர் வித்யாரம்பர் சொன்னார்களோ அந்த தீய சக்தியை தமிழுக்கு மூலமற்றவங்களுக்கு கட்சி உருவட்டால் நீங்கள் என்னடா உருவட்டால் நம்ம மறந்துடுவாங்களோ, நம்மளை விட்டுருவாங்களோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் அப்படியே இறங்கினேன். சுரேஷ் வாங்க அப்படி கொண்டு பெரிய கட்சி இந்தியாவிலேயே மூன்றாவது பெரிய கட்சியாக உருவாக்கி அந்த தானத்தலைவர் தங்கத்தலைவர் மறைந்து இன்றைக்கு 8 ஆண்டுகள் ஆகிறது. தானத்தலைவர் விட்டு சென்ற அந்த எண்ணங்களை கருத்துக்களை அம்மா அசம்பிளியில் சொன்னாங்க. 1000 ஆண்டுகளானாலும் கழகம் இருக்கும். 100 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருக்கு. அதை உடைத்து எறிந்த மாற்று கட்சியினர், மாற்று அணியினர்
நம்முடைய அம்மாவுடைய விசுவாசியாக இன்றைக்கும் என்றும் இருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ்னுடைய நாம் தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயம் வருகிற 2026 ஜனவரி அல்லது பிப்ரவரிக்குள் 25 நிச்சயம் அம்மா எண்ணப்படி கழகம் ஒன்றுபடும். அது யாராவது மாற்று கருத்து சொல்வார்களேயானால் அவர்களை தவிர்த்து விட்டு கழகம் ஒன்றுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சூழ்நிலை நேற்று நீங்கள் கோர்ட்டு சொல்லிடுச்சு, அது உங்களுக்கு தெரியும். அப்படி நிலைமை மாறுமையானால் நிச்சயம் வரும். இப்பொழுது இருக்கிற வார்டு செயலாளர்கள், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர்கள் எல்லாரும் நிச்சயம் அவங்களை முன்னிலைப்படுத்தி தான் அந்த கட்சி இருக்கும். ஏன்னா எனக்கு சொன்ன தலைவர்கள் அண்ணன் வைத்தியலிங்கமும் அண்ணன் ஓபிஎஸ் நம்மகிட்ட அதிகமாக